வெல்கம் பேக் டு த சேனல். கிளாஸ் 6 டேர்ம் 3 அதில் உள்ள இங்கிலீஷ் 3 யூனிட்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் வீடியோவை மட்டும் பார்க்காம பாஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டையும் சொல்லி பாருங்கள். கிராமர் பார்ட்டை கொஞ்சம் டெப்த்தாக பாருங்கள். இதில் ஜஸ்ட்டு என்ன இருக்குது புக்குக்குள்ளே அதை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சேர்ந்து படிப்போம். கிளாஸ் 6 இங்கிலீஷ் டேர்ம் 3 அதில் உள்ள யூனிட் 1 இதில் உள்ள ப்ரோஸோட டைட்டில் என்ன, ஹூ ஓன்ஸ் த வாட்டர். ஸோ இதில் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா, வெதர், கிளைமேட், சீசன். வெதர்னா என்னது, கண்டிஷன் ஆஃப் த அட்மாஸ்ஃபியர். கிளைமேட்னா என்னது, வெதர் கண்டிஷன் ஆஃப் ஒரு பிளேஸில் உள்ள வெதர் கண்டிஷன் ஒரு லாங் டேர்மாக. தென் சீசன், 5 சீசன்ஸ் இருக்குது. இது எதில் வரும்னா 4 பீரியட்ஸ் ஆஃப் த இயருக்கு ஒன்ஸ் வரும் இந்த 5 சீசன்ஸும். ஸோ இதை தான் அதில் சொல்லியிருக்காங்க. இந்த ஹூ ஓன்ஸ் த வாட்டர் அதில் வந்து ஒரு சின்ன ஸ்டோரி வரும். என்ன அப்படின்னா, ஒரு குருவி வந்து ஒரு வறட்சியான இடத்துல மரக்குழி எதுவுமே இல்லாமல் ஒரு சின்ன இடத்துல ஒரு வறண்டு போன நிலத்தில் ஒரு சின்ன குழி மாதிரி வச்சு அதில் எக்ஸ் வைக்கும். அதெல்லாம் பொறிச்சிடும். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னா, ஒரு பிக் வந்துடும். பிக் வந்து அந்த இடத்துல படுத்துக்கலாம் அப்படின்னு வரும். அதனால இதெல்லாம் போயிடும். அது அந்த சின்ன குழியை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி என்னதாக்கிறோன்னா அது படுத்திருக்கோம். இப்போ அது இருந்த இடத்துக்கு இப்போ வந்து ஓனாய் கூட்டம் வரும். அதை துரத்தி விட்டுட்டு அதை என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் பெரிய குழியாக மாற்றி காலை வச்சு பரண்டி அந்த இடத்துல படுத்துக்கிடும். அப்புறம் மழை பெய்யும், அந்த இடத்துல தண்ணி தேங்கும். மனுஷங்க அதை பார்ப்பாங்க, இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி மாடு எல்லாமே மேயும், தண்ணியெல்லாம் தேங்கியிருக்கும். ஸோ இப்படி வந்து தண்ணி உருவாகுது ஒரு கிணத்துல. கொஞ்ச நாளில் என்ன ஆகுதுன்னா, அந்த ஊரில் உள்ள ஒரு பெரிய லேண்ட்லார்டு வந்து இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடறாங்க. ஸோ ஹூ ஓன்ஸ் த வாட்டர் அப்படிங்கிறது ஒரு நபருக்கு மட்டும் தண்ணி வந்து பொது கிடையாது. இது வந்து எல்லாத்துக்கும் சேர்ந்தது தான். அந்த லேண்ட்லார்டு வந்து வேறு யாருமே வந்து இந்த இடத்துல வந்து தண்ணி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு போயிடுவார். ஸோ அதனால தான் இது வந்து ஒரு சின்ன மாரல் ஸ்டோரி மாதிரி கொடுத்துருவாங்க, ஹூ ஓன்ஸ் த வாட்டர். ஸோ இதில் வந்து அதில் கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னா வெதர், கிளைமேட், சீசன்ஸ் பற்றி படிக்கிறது. இதில் உள்ள கிராமர் பார்ட் என்ன அப்படின்னா, லாங்குவேஜ் ஹிண்டில் வந்து பிசைட்ஸ் இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எஸ் வந்து போடக்கூடாது. பிசைட், அக்செப்ட் இதில் வந்து போடுவோம். எல்லாத்தையும் சொல்லும்போது எக்ஸப்ட் வந்து ஒன்றை மட்டும், எக்ஸப்ட் திஸ் ஒன் அப்படின்னு ஒரு இதை மட்டும் சொல்லுவோம். வாட்ச், சி வந்து ஜஸ்ட் பார்க்குறது, வாட்ச் வந்து கவனமாக பார்க்குறது. ஸோ இந்த லாங்குவேஜ் ஹிண்ட் எந்த இடத்துல பயன்படுத்தும். நெக்ஸ்ட் வந்து கன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட், பட், ஸோ, பிகாஸ், ஆர். இது வந்து அவங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கன்ஜெக்ஷனை கொஞ்சம் எலாபரேட்டாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து போயம் வந்து என்ன அப்படின்னா, இந்தியன் சீசன்ஸ். ஸோ இந்தியன் சீசன்ஸ் வந்து நமக்கு தெரியும், சம்மர், ஸ்ப்ரிங், ரெய்னி, ஆட்டம், வின்டர். ரெய்னியை வந்து மான்சூன் அப்படின்னு இந்தியாவில் சொல்கிறோம். பட் தமிழ்நாட்டில் வந்து வின்டர் சீசனில் தான் அதிகமான ரெயின்ஃபால் வந்து நமக்கு கிடைக்குது. இதை ஸோ அதோட சப்ளிமெண்ட் ரீடர் என்னென்னா, அது சைல்டுஹுட் இன் மலபார். ஸோ இது வந்து அந்த அளவுக்கு ஒரு மெமரி பற்றி அந்த மலபாரில் என்ன நடக்குது அதை பற்றி வந்து ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா, சோலார், விண்ட், ஹைட்ரோ எனர்ஜி, சூரிய ஆற்றல், காற்றாற்றல், அதுக்கப்புறம் வந்து நீராற்றல். இது வந்து கரண்ட்டாக இந்த மாதிரி எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறோம். இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கு. ஸோ இதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 2ல் வந்து என்ன அப்படின்னா, ப்ரோஸோட டைட்டில் தட் சண்டே மார்னிங். அது வந்து இந்த லெசனில் வந்து சிரிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அதை தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு கோட் கொடுத்துருக்காங்க, சார்லி சாப்ளினோட ஒரு கோட், டே வித்வுட் லாஃப்டர் இஸ் அ டே வேஸ்டட். ஸோ ஒரு நாள் சிரிக்கலை அப்படின்னாலே அந்த நாள் வேஸ்ட் அப்படின்னு சார்லி சாப்ளினோட ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. தென் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இப்போ இம்பார்ட்டன்ஸ் பற்றி கொடுத்துருவாங்க. ஜிலட்டாலஜி அப்படிங்கிறது வந்து லாஃபிங் பற்றி படிக்கிற ஒரு படிப்பு. இது வந்து சிரிக்கிறதுனால ஆன்டிபயோட்டிக் வந்து பாடியில் இன்க்ரீஸ் ஆகுது. இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் இல்லாமல் ஆன்டிபயோட்டிக் இன்க்ரீஸ் ஆகுதுனால நம்ம பாடியில் இன்ஃபெக்ஷன்ஸ் குறைஞ்சிரும் ஜெர்ம்ஸோடது. தென் இம்யூன் செல்ஸை வந்து இது பூஸ்ட் பண்ணுது. ரெடியூசிங் இல்னஸ், அதாவது சுகவீனமாக போகிறதே இந்த லாஃபிங் தடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இப்போ அமெரிக்கன் காமெடி அவார்ட்ஸ் வந்து 1987 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே தான் ஃபஸ்ட்டு 1987 காமெடிக்காகவே அவார்ட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் உள்ள கிராமர் பார்ட் என்னென்னா, ஃப்ரேஸ் அண்ட் மீனிங்ஸ். ஸோ ஃப்ரேஸஸும் பார்த்துக்கணும், அதோட மீனிங்ஸும் பார்த்துக்கணும். கொஞ்சம் மட்டும் படிக்கக்கூடாது. புக்ஸில் வந்து ஃபியூ வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து அட்வர்ப் அண்ட் அட்ஜெக்டிவ். ஆல்ரெடி தெரியும், அட்ஜெக்டிவ் பார்த்துட்டோம். ஸோ குவான்டிட்டி, குவாலிட்டி, சைஸு, கலரு, ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்கிறது வந்து என்னது, அட்ஜெக்டிவ். அட்வர்ப் அப்படிங்கிறது வந்து ஒரு வேர்பை பற்றி டிஸ்கிரைப் பண்ணணும். வேர்ப்னா ரன்னிங், அந்த மாதிரி வாக்கிங், அந்த மாதிரி. வெர்பை வந்து இது டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா பிளேஸ், டைம், மேனர், ஃப்ரீக்வன்சி இது எல்லாத்தையுமே சொல்லும். அதாவது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அல்லது ஸ்லோவாக, அப்புறம் வந்து மேனஸ் அண்ட் டைம் வந்து ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் இதை சொல்கிறது, அண்ட் பிளேஸ் எந்த இடம், இதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் இந்த அட்வர்ப். ஸோ அட்வர்ப் அண்ட் அட்ஜெக்டிவையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். தென் பேராகிராஃப் ரைட்டிங் இருக்குது. ஸோ இன்ட்ரடக்ஷன், கன்க்ளூஷன் தெரியும். நம்ம மிடில் கண்டென்ட் கொடுப்போம். அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த இன்டர்னல் சப்போர்ட்டிங் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் ஹிண்ட்டு. அது என்னென்னா, வென் டு, அதாவது டூ வந்து ஹவுஸுக்கு யூஸ் பண்ணுவோம், ஹோமுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. மந்த் பிஃபோர், மந்த் ஆகோ, அதாவது மந்த் பிஃபோர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ், அதாவது சின்னதாக குறிக்கும் போது, அதாவது லாங் பீரியட் ஆஃப் டைமை சொல்லும்போது வந்து மந்த்ஸ் ஆகோ அந்த மாதிரி சொல்லணும். அப்புறம் ஆங்க்ரிலி ஸ்போக் ஆங்க்ரிலி, இது வந்து சொல்லும்போது ஸ்போக் ஆங்க்ரிலி சொல்லணும், ஆங்க்ரிலி ஸ்போக் சொல்லக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு போயம், இது வந்து ட்ராஜிக் ஸ்டோரி ஆஃப் சேஜ். இதை எழுதினது வந்து வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே. இதில் என்ன அப்படின்னா, ஒரு துறவி வந்து ஒரு பெரிய முடி ஹேர்லாக் வச்சுருப்பாரு. ஸோ இவர் என்னென்னா, அவர் வந்து துறவு தான் பூண்டிருப்பார். அவர் பின்னாடி அந்த பெரிய ஜடை தொங்குறதே அவருக்கு வந்து ஒரு பெரிய தொல்லையாக இருக்கும். ஸோ இதை பற்றி தான் இந்த போயமில் வந்து சொல்லியிருப்பாங்க.
நெக்ஸ்ட்டு வந்து வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே இவரை பற்றி வந்து சொல்லியிருக்கு. அவர் இதெல்லாம் பற்றி இது பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவர் வந்து நாவலிஸ்ட். இவர் வந்து விக்டோரியன் ஏஜை சார்ந்தவர். தென் வந்து வேனிட்டி ஃபேர் எழுதியிருக்காரு. இவரோட பெஸ்ட் நோன் ஒர்க் வந்து வேனிட்டி ஃபேர் தான். நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. இவரோட ஸ்டைல் வந்து லைவ்லி ஸ்டைல். நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட் ரீடர். இது என்னென்னா ப்ராட் டு புக். இது ஒரு சூப்பரான ஸ்டோரி. என்ன அப்படின்னா, புக்ஸு, பென்சில் பாக்ஸு, பென்சில், எரேசர், புக்கில் அதாவது நிறைய புக்ஸ், மேக்ஸு, இங்கிலீஷ், மற்ற புக்ஸ்லாம் பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியே. ரேப்பர் போடாதது, கிழிச்சு வைக்கிறது, ரொம்ப அசிங்கமாக மெயின்டைன் பண்ணுறது, பேக்கை க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கு, இந்த பேக்லாம் வந்து பேசும். அதாவது ஜட்ஜிட்ட வந்து பேசுகிற மாதிரி இந்த புக்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ராட் டு புக்கு. மதுமிதா குப்தா. ஸோ அப்புறம் வந்து கிளென்லினஸ் ஆஃப் ஸ்கூல் புக்ஸ் அண்ட் பேக்ஸ், ஸ்டேஷனரிஸ், இதை பற்றி இதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 3ல் வந்து எப்படின்னா ப்ரோஸு, போயம் அது எதுவுமே கிடையாது. ப்ளே அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க. த ஜங்கிள் புக். நமக்கு தெரிஞ்ச ஸ்டோரி தான். ஜங்கிள் புக் வந்து தெரியும். அதையே இவங்க ப்ளேயாக பிள்ளைங்க நினச்சா எப்படி இருக்கும், அதை தான் ஒரு சின்ன ப்ளே ஸ்கூலில் 6th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து அந்த குட்டி குழந்தைக்கு பதிலாக ரியலான ஒரு குழந்தையே வச்சு அதை வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. கிராமர் வந்து இது வந்து லாஸ்ட்டு யூனிட் 3, அதே மாதிரி டேர்ம் 3. ஸோ இதோட லாஸ்ட் வந்து ஜஸ்ட் ரீகால் பண்ணுற மாதிரி தான். அந்த டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 எல்லாத்தையும் ரீகால் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. டிக்ளரேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி, இம்பரேட்டிவ், நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ அதையும் கொடுத்து தென் அட்ஜெக்டிவை வந்து ரீகால் பண்ணியிருப்பாங்க. அட்ஜெக்டிவ், அட்வர்ப். ஸோ கிராமர் வந்து ஆல் ஓவர் த 6th ஃபுல் கிராமரையும் ரீகால் பண்ணியிருக்காங்க.